ஈசாக்க அந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு அவன் வெட்டின கிணறெல்லாம் எங்களுடையதுன்னு புடுங்கிட்டு, அவன் கண்ட துறவெல்லாம் எங்களுடையதுன்னு புடுங்கி அவனை துரத்துறாங்க. தோன்ற இடத்துல எல்லாம் தண்ணி வருது. அதான் கருத்தர். அதனால ஈசாக்கு என்ன பண்ணா, கிணறு வச்சுக்கிறியா, அந்த வச்சுக்கோ, தோத்துறான். அடுத்த கிணறு போய் நோண்டுறான், இது என்னோடது, அந்த வச்சுக்கோன்னு அடுத்த கிணறு போயிட்டான். அங்க போய் பார்த்தானுங்க, டே இவன் போனதுக்கு அப்புறம் தண்ணி வத்தி போச்சு இந்த கிணத்துல. உங்க கூட தேவன் இருந்தா மாம்சத்துல உள்ள ஆளால உங்களுக்கு போராட்டம் உண்டு. எல்லா இடத்துலையும் கர்த்தர் உங்களை பெரியவனாக்கி கொண்டே வருவார். எதிர்ப்புகள் இருக்கும், விமர்சனங்கள் வரும். புரியுதா? நீங்க என்ன ஆகக்கூடாது, அப்படியே பொங்கி எழக்கூடாது, எகிரிமலை மாதிரி சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு நாள் பின்னாடியே ஓடியாருவாங்க. நம்மளை நிறுத்தி, ஐயா உங்களை விட்டா வேற கதி இல்லை ஐயா, ஆண்டவர் உங்க கூட இருக்காரு சொல்லும்படி வைப்பார். ஹல்லேலூயா.